ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 17ஆம் அத்தியாயம். சித்தாசிரமத்தில் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சந்திப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகள் தேவி ஸ்ரீ ராதையை தங்கள் முகாமிற்கு அழைத்து வரவேற்பது மற்றும் ஸ்ரீஹரி அவர்களின் சிறந்த அன்பை வெளிப்படுத்துவது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, உங்கள் ராணிகளுடன் என்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவதை கண்டு கோபிகை பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக ஆரவாரம் செய்ய தொடங்கினர். தேவி ஸ்ரீ ராதை திடீரென்று எழுந்து கரங்களை கூப்பி பகவான் ஸ்ரீஹரியை பலம் வந்து தாமரை போன்ற விழிகளிலிருந்து ஆனந்த விழிநீர் வடிக்கத் தொடங்கினார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அமர ஒரு தங்க சிம்மாசனத்தை கொடுத்தார். அதன் பாதத்தில் செமந்தக மணி பதிக்கப்பட்டிருந்தது. பக்கவாட்டில் சிந்தாமணி பிரகாசித்தது. நடுவில் பத்மராக மணி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த சிம்மாசனம் சந்திரனை போல கோள வடிவமாக இருந்தது. அவரது பாத பீடம் கௌஸ்துப ரத்தினங்களால் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த சிம்மாசனம் ஒரு குள வட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது பாரிஜாத மலர்களாலும் அமிர்தத்தை பொழியும் குடையாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு அரியணையை வழங்கிய பின்னர் தேவி ஸ்ரீ ராதை மகிழ்ச்சியான முகத்துடன் கூறினார், இன்று என் பிறப்பு வெற்றிகரமாகிவிட்டது. இன்று நான் என் தவத்தின் பலனை பெற்றுள்ளேன். ஸ்ரீஹரே, நீங்கள் வந்ததிலிருந்து எனது மத பணி இன்று வெற்றிகரமாக உள்ளது. ஸ்ரீ சித்தாசிரமத்தின் நீராடல் பாக்கியமானது. இதன் காரணமாக எனது விருப்பம் அற்புதமான முறையில் நிறைவேறியது. நான் உன்னை ஒருபோதும் வணங்கவில்லை. நீங்கள் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். கடவுளே, பகவானே, எனக்கு உதவ இந்த பூமி பல அசுரர்களை கொன்றீர்கள். 3 உலகங்களை வென்ற கம்சன் கூட பயந்த சங்கச்சூடனை என் வேண்டுகோளின் பேரில் கொன்றீர்கள். ஹரியே, என் மீதுள்ள அன்பினால் தான் பிரஜமண்டலத்தில் சொர்க்க உலகத்தின் மகிமையை காட்டினீர்கள். பகவானே, தேவேந்திரனின் மரியாதையை வலுக்கட்டாயமாக மீறினீர்கள். என் காரணமாக பிரஜையை பாதுகாக்கும் போது கோவர்த்தன மலையை சுமந்தீர்கள். ராசமண்டலத்தில் உள்ள கோபியர்கள் உங்களை ஆழமாக தழுவினர். நீங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தீர்கள். பகவானே, உமது இந்த குணம் நரகத்தின் ஒரு முரண். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறுகிறார். நாரதர் கூறினார், சந்திரானனால் ஈர்க்கப்பட்ட தேவி ஸ்ரீ ராதை உடனடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராணிகளை கண்டு அவர்கள் அனைவரையும் மிகுந்த மரியாதையுடன் கௌரவித்தார். தேவி ருக்மிணி, ஜாம்பவதி, சத்யபாமா, சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா, காளிந்தி மற்றும் மித்ரவிந்தா ஆகியோர் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்தனர். தேவி ரோஹிணி உள்பட 16,000 ராணிகளும் அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்த தேவி ஸ்ரீ ராதையால் ஆலிங்கனம் செய்யப்பட்டனர். தேவி ஸ்ரீ ராதை கூறினாள், சகோதரிகளே, ஒரே ஒரு சந்திரன் இருப்பது போல, ஆனால் நிலவை நேசிக்கும் சகோர பட்சிகள் நிரம்ப இருப்பதை போல சூரியன் ஒன்றுதான், ஆனால் அவரை காணும் விழிகள் பல இருப்பது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் ஒன்றுதான், ஆனால் நாம் அனைவரும் அவர் மீது பக்தி கொண்ட பல பெண்கள். தேனீ தாமரையின் விளைவை அறிவது போலவும் அதை சோதிக்கும் நகை கடைக்காரன் ரத்தினத்தின் விளைவை அறிவது போலவும் அறிஞர் அறிவின் விளைவை அறிவது போலவும் கவிஞர் கவிதையின் விளைவை அறிவது போலவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் ரசத்தின் விளைவை அறிவாளி மட்டுமே அறிவார். அதேபோல் இளவரசிகளே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த பூமியின் மீதான தாக்கத்தை அவரது பக்தருக்கு மட்டுமே உண்மையிலேயே தெரியும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, தேவி ஸ்ரீ ராதையின் கதை என்ன? இதை கேட்டதும் பீஷ்மக மகாராஜரின் மகளான தேவி ருக்மிணி தன் துணை நாயகியருடன் இணைந்து தாமரை விழி கொண்ட தேவி ராதையிடம் கூறினாள். தேவி ருக்மிணி கூறினாள், ராதே, ரிஷபானு நந்தினி, தேவி ராதையே,
தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உங்கள் பக்தியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். 3 உலகங்களிலும் உள்ள மக்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டு விவரிக்கப்படும் கடவுள் உங்கள் கதையை இரவும் பகலும் விவரிக்கிறார். நாங்கள் கேள்விப்பட்டதைப் போலவே பகவான் ஸ்ரீஹரி மீதான உங்கள் அன்பின் தன்மையை கண்டோம். உங்களுக்கு ஆச்சரியமாக எதுவும் இல்லை. தேவி, தயவு செய்து எங்கள் முகாமிற்கு விரைவாக வாருங்கள். நாங்கள் அனைவரும் உங்களை எங்களுடன் அழைத்து செல்ல இங்கு வந்துள்ளோம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறிவிட்டு பீஷ்மக நந்தினியான தேவி ருக்மிணி, கீர்த்திகுமாரி தேவி ஸ்ரீ ராதையை மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணருடன் மிகுந்த மரியாதையுடன் தனது முகாமிற்கு அழைத்து வந்தார். தாமரை குங்குமத்தால் நறுமணமிக்க சர்வதோபத்ரா என்ற முகாமில் ஒரு தங்க படுக்கையில் தலை மலர் போன்ற மென்மையான படுக்கையை வைத்து தலையணை, ஆடைகள், மாலைகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்து சத்தி ருக்மிணி தேவி தனது துணைவிகளுடன் இரவில் அவரை மகிழ்ச்சியுடன் வணங்கினார். பின்னர் நூற்றுக்கணக்கான கோபிகை பெண்களை தனித்தனியாக வணங்கிய பின்னர் அந்த கிருஷ்ண அன்பர்கள் அவர்கள் அனைவருடனும் பல உரையாடல்களை செய்தனர். பின்னர் தேவி ஸ்ரீ ராதையை அங்கேயே கண்ணுறக்கம் கொள்ளச் செய்துவிட்டு ராணியர் அனைவரும் தங்கள் முகாம்களுக்கு மகிழ்ச்சியுடன் சென்றனர். தேவி ருக்மிணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைந்து அவர் அமர்ந்து விழித்திருப்பதை கண்டார். பின்னர் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், சுவாமி, ஏன் இன்னும் உறங்கவில்லை என்று கேட்டார். இறைவனார் கூறினார், வெள்ளை நீங்கள் வரவேற்றீர்கள். இதை செய்து அவளிடம் அன்புடனும் உறுதியுடனும் பேசிய பிறகு நீங்கள் பிரஜேஸ்வரி தேவி ஸ்ரீ ராதையை மிகவும் நன்றாக வணங்கினீர்கள். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் உறக்கம் கொள்வதற்கு முன் சிறந்த பால் அருந்துகிறாள். ஆனால் அழகான பெண்மணி இன்று தாம் தேவி ஸ்ரீ ராதை பால் அருந்தவில்லை. ஐயகோ, அதனால்தான் அவள் விழிகளுக்கு இதுவரை உறக்கம் வரவில்லை. பீஷ்மகரின் மகளே, நானும் உறங்க முடியாமல் போனதற்கு இதுவே காரணம். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இந்த அற்புதமான செய்தியை கேட்ட தேவி ருக்மிணி தன் துணை நாயகியருடன் இணைந்து மிகுந்த மரியாதையுடன் பாலுடன் தேவி ராதையை அணுகினாள். பீஷ்மக நந்தினி ஒரு தங்க கிண்ணத்தில் சர்க்கரை கலந்த சூடான பாலை ஊற்றி அதை தேவி ஸ்ரீ ராதைக்கு அன்பாக ஊட்டினாள். அதன் பிறகு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் அவரை வணங்கிய பின்னர் அவர் அவரது கரத்தில் ஒரு வெற்றிலையை வைத்துவிட்டு தேவி சத்யபாமை மற்றும் பிற தோழியர்களுடன் தனது முகாமிற்கு திரும்பினாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அணுகிய தேவி ஸ்ரீ ருக்மிணி கொடுத்து தான் செய்த சேவையை விவரித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வதில் ஈடுபட்டார். தனது மென்மையான உள்ளங்கரங்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தொடர்ந்து போற்றி வந்த தேவி ஸ்ரீ ருக்மிணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் புதிய புண்களை கண்டு வியந்தார். அவர், இறைவா, தங்கள் பாதங்களில் எப்படி இப்படி புண்கள் தோன்றின? இறைவா, இவை இன்று தோன்றின. அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அடியாளால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்று கேட்டார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி தாமே 16,000 ராணிகள் முன்னிலையில் தேவி ருக்மிணியிடம் ராதையின் பக்தியை வெளிப்படுத்த பேசினார். என் தாமரை திருப்பாதங்கள் எப்போதும் தேவி ஸ்ரீ ராதையின் இதயத்தில் உள்ளன. அவளுடைய அன்பினால் கட்டுண்டு அது என்றென்றும் அங்கேயே இருக்கிறது. ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரியவில்லை. இன்று நீங்கள் அனைவரும் அவளுக்கு மிகவும் சூடான பால் கொடுத்தீர்கள். அந்த பால் என் பாதங்களில் விழுந்தது. அவை கொப்பளங்களாக மாறின. நீங்கள் அனைவரும் அவளுக்கு கொஞ்சம் சூடான பால் கொடுக்கவில்லை. மாறாக மிகவும் சூடான பால் கொடுத்தீர்கள். மனிதர்களின் தெய்வமே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டதும் தேவி ருக்மிணியும்
பிற அழகான பெண்களும் மிகுந்த அன்புடன் அவரது பாதங்களை தடவத் தொடங்கினர். மேலும் அவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆச்சரியம் கொண்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் தேவி ஸ்ரீ ராதை மற்றும் மதுசூதன மாதவன் மீதான மையல் மிக உயர்ந்தது. அவருக்கு இணையான பெண் யாருமில்லை. இந்த ஸ்ரீ ராதை இந்த பூமியில் ஒரு தனித்துவமான பெண் என்று கூறத் தொடங்கினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான சித்தாசிரமத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சந்திப்பில். இந்த சூழலில் தேவி ஸ்ரீ ராதையின் அன்பின் ஒளி என்ற தலைப்பு கொண்ட 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.